சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தமிழக அரசை வலியுறுத்தி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் சமூக நீதி கூட்டமைப்பு இணைந்து தொடர் முழக்க போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் லாவண்யா. விவரங்களை கேட்டறியலாம். வணக்கம் லாவண்யா, இதுகுறித்த விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம். தமிழ்நாட்டு நீதியை வலுப்படுத்துவதற்கான சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை நாளுக்கு நாள் வலுவடைந்து வரக்கூடிய அந்த நிலையிலே அதற்கான எந்த முயற்சியையும் தமிழக அரசு மேற்கொள்ள போவதாக தெரியவில்லை என பாமக குற்றம் சாட்டி இருந்தார்கள். அந்த வகையிலே 69% இடஒதுக்கீட்டை பாதுகாக்கும் விஷயத்தில் அக்கறையின்றி சமூக நீதிக்கு எதிராக திமுக அரசு செயல்பட்டு வருவது கடும் கண்டனத்திற்குரியது என பாமக தரப்பிலிருந்து நாளுக்கு நாள் அந்த குற்றச்சாட்டுகள் வலுத்து வரக்கூடிய நிலையிலே இன்று வள்ளுவர் கோட்டத்தில் பாமக மற்றும் அவர்களினுடைய கூட்டணி கட்சியினர் சார்பாக ஒரு மாபெரும் தொடர் முழக்க போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இதில் பாமகவினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ், அதே போல சட்டமன்ற உறுப்பினர் ஜி.கே. மணி, முன்னாள் அமைச்சர் ஏ.கே. மூர்த்தி உள்ளிட்டோரும், அதே போல தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன், அதே போல புரட்சி பாரதம் கட்சியின் தலைவர் பூவை ஜெகன்மூர்த்தி, இந்திய ஜனநாயக கட்சியின் தலைவர் ரவி பச்சமுத்து உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் அங்கம் வகிக்கிறார்கள். மேலும் சமூக நீதி கூட்டமைப்பை சேர்ந்த மற்ற கட்சிகளும் இதில் தொடர் முழக்க போராட்டத்தில் பங்கேற்க உள்ளனர். பல கட்சிகள் சார்பாக இந்த முழக்க போராட்டம் நடைபெறுவதை ஒட்டி அந்தந்த கட்சிகளை சார்ந்த தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் அதிக அளவில் இந்த போராட்டத்தில் பங்கேற்று வருகிறார்கள். வள்ளுவர் கோட்டத்தில் இந்த தொடர் முழக்க போராட்டமானது பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் கலந்து கொள்ள உள்ளதால் அதிக அளவிலான காவலர்கள் பாதுகாப்பு பணிக்காக குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக வகுப்பு வாரி தேவையான தரவுகளை சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பின் மூலமாக மட்டும்தான் திரட்ட முடியும். அதனால்தான் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று கடந்த 45 ஆண்டுகளுக்கு மேலாக பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தி வருவதாகவும், மேலும் பாமகவினுடைய தரப்பிலிருந்து இந்த கோரிக்கையானது நாளுக்கு நாள் தமிழக அரசை நோக்கி எழுப்பப்படும் எனவும் இந்த தொடர் முழக்க போராட்டத்தில் ஒரு மிகவும் ஆணித்தரமான ஒரு விஷயமாக முழக்கமிட்டு வருகிறார்கள். வர்ணியா. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி.